ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைவ் ட்ரேட் எடுத்ததை பற்றி தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் வந்து கண்டினியூஸாக செல்லிங் கேண்டில்ஸ் எங்கேயுமே நமக்கு செல்லிங் ஆப்ஷன் என்ட்ரி கிடைக்காதனால நான் பையிங் செட்டப் வந்துட்டு என்னோடது மேட்ச் ஆச்சு. ஸோ நான் பையிங் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பையிங்காக வெயிட் பண்ணேன். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் எனக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ நான் பையிங்காக வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணும்போது நான் ஜோனும் மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் நான் பையிங் என்ட்ரி கொடுக்க போகிறதில்ல. நான் எப்பவுமே ரொம்ப அக்ரெசிவா என்ட்ரி தர மாட்டேன். நான் பிளான் பண்ணி அந்த என்ட்ரி ஏரியாக்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பாருங்க லெஃப்ட் சைட்ல ஸ்பாட் சார்ட்ல பையிங்க்கு எங்க வெயிட் பண்றேன்ற ஏரியா மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அஸ் அ ட்ரேடரா நீங்க வந்து என்ட்ரிக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் லைக் தட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அது பிசினஸா இருக்காது, கேம்லிங்கா மாறிடும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை லெவல்ஸ் டு கம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். நேற்று வீடியோலயும் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வீடியோலயும் அதே தான் சொல்றேன். இர்ரெஸ்பெக்டிவ் உங்க ட்ரேட் ப்ராஃபிட்ல போகுது லாஸ்ட்ல போகுதுங்களா, என்ட்ரி பீஸ்ஃபுல்லா எடுத்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போடுற வேண்டிய டைம்ல கூட உங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. உங்களுக்கு தெரியும் இங்கதான் வந்துட்டு மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு. பாருங்க நான் என்ட்ரிக்கு மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் கிடைக்காம ரிவர்ஸ் மேல கூட போகுது. பட் நான் அதுக்காக வந்துட்டு எடுத்துடக்கூடாது அந்த கேன்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் நான் என்ட்ரி பையிங்க்கு வெயிட் பண்றேன்னு சொன்ன டைம் 9:40. இப்ப 10:12க்கு தான் நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். என்ன லெவல்லன்னு பார்த்திருப்பீங்க முன்னாடி. ஆப்ஷன் பிரைஸ் 8:10க்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்கேன். 49,500 பிஇல பையிங் என்ட்ரி கொடுத்துருக்கேன் செல் பண்ணி. ஸ்டாப் லாஸ் வந்து 8:20க்கு நான் ஸ்டாப் லாஸ் 8:50 வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் என்டர் பண்ணிட்டேன் பையிங் ட்ரேட்ல. ஸ்பாட் சார்ட்ல பாருங்க உங்களுக்கு கிளியரா காட்டியிருக்கேன். ஸோ நம்ம ட்ரேட் இப்போ இப்படிதான் இருக்கு இந்த டைம்ல. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா போனாலும் இல்ல நம்ம ஃபேவர்ல போனாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. எப்பவுமே ஒரு ட்ரேட் எடுத்தா மறக்காம நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, நீச்சலே தெரியாம நீங்க கடல்ல போய் குதிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துரும் மார்க்கெட். மார்க்கெட் கிட்ட அவ்வளோ பவர் இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் லாஸும் போட்டாச்சு. நம்ம ட்ரேட் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே ஒன்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க ஒரு லெவல் ஆஃப் மார்க் பண்ணியிருக்கீங்க. அந்த லெவலுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் அப்படியே நம்ம வராம அந்த லெவல்ல இருந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோமோல போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம், எப்பவுமே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இன்டாக்டா போடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க மணியை வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ இப்போ நான் எடுத்ததுல இருந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே வருது. 20 பாயிண்ட்ஸ்க்கே கிட்டத்தட்ட 800 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. பட் இந்த ப்ராஃபிட் நமக்கு பத்தாது. இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி நம்ம 100 பாயிண்ட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட ரூல் புக்ல இருக்க ரூல்ஸ். ஸோ ரூல்ஸை வந்து எப்பவுமே இன்டாக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சிம்பிள் மந்த்ரா இதெல்லாம் தான் உங்களை சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வச்சிருக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா மணியில வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செயல்ல காட்டணும். ப்ராசஸ்ல நீங்க எல்லாத்தையும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் மணியில ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் அப்படி ஸ்ட்ரிக்டா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான், வேற எதுவும் மேஜிக் கிடையாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் லாஸ்ட் 7-8 மந்த்ஸா என்னோட பிஎன்எல் காட்டியிருக்கேன் ப்ராஃபிட்லயே. அதுக்கப்புறம் இந்த செட்டப் சேஞ்சஸ் எல்லா ஸ்டோரியும் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். அதுக்கு எல்லாம் சிம்பிள் ஒரே ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்றது தான். பீயிங் சக்சஸ்ஃபுல் இன் மார்க்கெட் ஃபார் அபவுட் 1 இயர்ங்கிறதெல்லாம் ஒரு சின்ன விஷயமே கிடையாதுங்க. 1 இயர் அழகாக நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்து பாருங்க. எத்தனை பேர் வந்து உங்கள மந்த் பை மந்த் ப்ராஃபிட் முடிக்கிறீங்கன்னு பாருங்க. மந்த் பை மந்த் ப்ராஃபிட்ல முடிக்கணும் அப்படின்னா நீங்க ரூல்ஸ்ல இன்டாக்டா இருக்கணும். இல்லாத வரைக்கும் நீங்க எவ்வளவு கேபிட்டல் மார்க்கெட்ல போட்டாலும் யூ won't be successful in மார்க்கெட். இதுதாங்க சிம்பிள் மந்த்ரா. ட்ரேட் இப்போ நமக்கு அகேன்ஸ்டா போகுது. பட் ஸ்டில் ஸ்டாப் லாஸ் இன்டெக். இந்த செகண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. பட் இது 849 கிட்ட போயிட்டு வந்திருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு. பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ட்ரிகர் ஆனாலும் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு லாஸ் எடுத்துட்டு நான் இந்த ட்ரேடோட வெளில வந்துருவேன். மல்டிபிள் ட்ரேட்ஸ், ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் செட்டப்ல எல்லா கண்டிஷனும் பொருந்தி வந்ததுனால நேத்து மாதிரியே தான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்தேன். பட் டுடே இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்தாலும் ஏத்துட்டு தான் ஆகணும். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே இட் வாஸ் ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் அவே. 850ல ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. பொசிஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு லாஸ் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நீங்க ப்ராஃபிட் பண்ற ட்ரேட்லயும் சரி, லாஸ் பண்ற ட்ரேட்லயும் சரி சேம் மைண்ட் செட்ல இருக்கும். அது எப்ப இருக்கும்னா நீங்க பீஸ்ஃபுல்லா ப்ராப்பரா என்ட்ரி கொடுத்தீங்கன்னா. நான் ஃபோமோல ஜம்ப் பண்ண கிடையாது, செட்டப் வராம நான் ட்ரேட் எடுக்க கிடையாது. எல்லாமே நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணனால இந்த ட்ரேட்ல லாஸே வந்தாலும் ஐ எம் ஹாப்பி தட் நான் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணேன். நீங்க ப்ராஃபிட்டே வாங்கினாலும் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாம வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ப்ராஃபிட் இஸ் நாட் அ குட் ப்ராஃபிட். அதுதான் இட்ஸ் அ சைன் ஃபார் பிக் டேஞ்சரஸ் ஸ்ட்ராங்னு அர்த்தம். எப்படின்னா நீங்க பின்னாடி நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம நிறைய இழக்க போறீங்கிறதுக்கு அதுவே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ நான் சொன்ன சிம்பிள் பாயிண்ட்ஸை நோட் டவுன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட சக்சஸ்ஃபுல் ஜேர்னிக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ தென்.